அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். சங்கீதம் 34:17 வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடுறப்ப அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பாவி ஜெபிப்பது போல் இருக்குது. அதே நேரத்துல நான் நீதிமான் இல்ல, நான் யாருன்னே எனக்கு தெரியல, அப்படி ஒரு விதமான ஜெபம் இருக்கு பாருங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது. அப்ப இன்னைக்கு அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன், உங்களை பற்றி தான் வசனம் சொல்லுகிறது. நீதிமான்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதிமான்கள். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறார். அப்ப இன்னைக்கு நான் நீதிமான் என்கிற ஒரு வெளிப்பாட்டோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். என்னால் அவர் பதில் கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். அப்ப நீங்க ஜெபம் பண்றப்ப கர்த்தர் கேட்கிறார். ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உபத்திரவங்களுக்கும். அப்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு சொல்லலை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப பிரச்சனைகள் இருக்கு. ஆனா என்ன போட்டிருக்குன்னா, அவரை நோக்கி கூப்பிடுறப்ப அந்த பிரச்சனைகளுக்கிலிருந்து என்னை நீங்களாக்கி விடுகிறாரா. அப்ப இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது அல்லது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படி போகாதீங்க. கர்த்தரை நம்பி பாருங்க. நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த பெரிய சவாலை எதிர்கொள்ள கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். இதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். நீங்கள் நினைக்கலாம், இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், சிக்கிட்டேன், அனுபவிச்சு தான் ஏதோ பழம் இருப்பார் 30ன்னா தண்ணி குடிக்கணுமா. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அப்படி சொல்லலை, நான் உன்னை விடுவிக்கிறேன். ஆமாம், இந்த நாளில் ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் கூப்பிடுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், கழுவப்பட்டிருக்கிறீர்கள், சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கூப்பிடுங்கள். நீதிபரர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிப்பார். இந்த நாள் நீங்கள் விடுதலையை அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.